ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிசியஸ் ஃபீஸ்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளான மாங்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. தேவையான பொருட்கள் மாதிரி மாங்காய், அதாவது எங்கள் தோட்டத்தில் இருந்துச்சு. இது பங்கனப்பள்ளி. நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் எந்த காய் கிடைக்குதோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. மாதிரி 2 காய் சீவிட்டோம். சர்க்கரை ஒரு 3 டேபிள் ஸ்பூன், கடுகு சிறிதளவு, கருவேப்பிலை 2 கொத்து, வரமிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இப்போ வாங்க நம்ம மாங்காய் தொக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. பாத்திரம் சூடானதும் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாங்க. இது இந்த மாதிரி ரெடி பண்ணுறது நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகை அதில் போட்டுக்கலாங்க. அது பார்த்திங்கன்னா வெந்தயம் சிறிதளவு அது கூட போட்டுக்கலாங்க. வெந்தயம் அரைச்சி பவுடராகவும் போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரியும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. பொரிஞ்சு வந்ததும், கடுகு பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலையை அது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை பொரிஞ்சு வந்ததும் நம்ம திருவி வச்சுருக்கிற மாங்காயை அது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க. இது பார்த்திங்கன்னா அந்த மாங்காயினுடைய சாறு இறங்கும், அதனால் தண்ணி எதுவும் விட தேவையில்ல. லைட்டாக லோ ஃப்ளேம்லேயே விட்டு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கிளறி விட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் இந்த மாங்காய் கொஞ்சம் வேகும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் குழஞ்சி வர அளவுக்கு வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூளை அது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட நாட்டு சர்க்கரை போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம நாட்டு சர்க்கரை இல்லாததுனால வெள்ளை சர்க்கரை போட்டுட்டோம். சிறிதளவு தூள் உப்பு போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, இனிப்பான புளிப்பான காரமான மாங்காய் தொக்கு ரெடிங்க. இது பார்த்திங்கன்னா அதிகம் வெரைட்டி ரைஸ் கூட வச்சுக்கிறதுக்கு சூப்பரான காம்போங்க. நீங்கள் இது 2-3 மாதம் கெட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. 2-3 மாதம் வச்சு கூட சாப்பிட்லான்னுவாங்க. ஆனால் இதை நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள், 2-3 மாதம் 3 நாளில் காலியாகிடும். பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாம் சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.